ஜோதிடத்தில் சந்திரன் வேறு என்னென்ன மாத்ருகாரகன், அதே மாதிரி சந்திரன் நித்திய காரகன், இன்றைக்கி நாள் காரகன் அவர் தான். இந்த மாதிரி எல்லா காரகத்துவமும் கொண்ட அந்த சந்திரன் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் தினப்பலன். சரியில்லைன்னு சொல்லுங்க, அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த மறையும் பொழுது என்னன்னா நம்ம புத்தி வேலை செய்யாமல் போயிடுறது. நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது. மற்றவன் நம்மக்கிட்ட ஏதாவது பேசினா கோபமாக எடுத்துப்போம். தேவையில்லாத பம்பு நம்மளை தேடி வரும். நம்ம சில பிரச்சனைகளில் மாட்டிப்போம். இது எத்தனை நேரம் இந்த வேலையை செய்யும்? அந்த நாளில் ஒரு 1.5 மணி நேரம் வேலை செய்யும். 2.5 நாளில் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் அடுத்த நாள் இருக்கும். இப்படி இந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் சில பேருக்கு நாள் முழுக்கவே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பா, மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதனால தான் சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவர்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திராஷ்டமம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாதிக்குமா அப்படின்னா இல்லை, டிஃப்ரெண்ட்டாக பாதிக்கும். யார் யார் எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்காலோ அந்த மாதிரி. 10 வயசு குழந்தைக்கு பாதிக்குமா? பாதிக்கும். வயசான பாட்டிக்கு பாதிக்குமா? பாதிக்கும். மிடில் ஏஜ் பாதிக்கும். இப்படி எல்லாத்துக்குமே பாரபட்சம் பார்க்காம சந்திராஷ்டமம் வேலை செய்கிறது நம்மளால் பார்க்க முடியும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட யோசிக்கணும். என்ன அப்படின்னா அது பின்னாடி எங்கேயாவது பாதகத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது சிந்திக்கணும். இப்படி சந்திராஷ்டமங்கிறது ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும்? விநாயக பெருமான் வழிபாடு ரொம்பவுமே விசேஷம். மதுரையில் சொக்கநாதரை சுற்றி வரும்போது, சுந்தரானந்தரை சுற்றி வரும்போது வல்லப சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார். அவருக்கு பின்னாடி பிக்ஷாண்டவர்னு சொல்லிட்டு ஒரு சந்நிதி இருக்கும். அதற்கு பக்கத்தில் ஒரு சந்திராஷ்டம விநாயகர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லை சார், நான் அவ்வளோ தூரம் போல, வீட்டில் சந்திராஷ்டமத்துக்கு பிரயாணமே பண்ணக்கூடாது, வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவா, வீட்டில் விநாயக பெருமானை நமஸ்காரம் பண்ணி ஆஞ்சநேயரை வேண்டினா போதும். நிச்சயமாக சந்திராஷ்டமம் நம்மளை பாதிக்காது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு நல்ல காரியம் செய்யக்கூடாது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு முடிவெடுக்கிறது தப்பு. சந்திராஷ்டமத்தன்னைக்கு வெளியில் பிரயாணம் பண்ணுறது தப்பு. சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஆப்ரேஷனோ சில முக்கிய காரியங்களோ பண்ணக்கூடாது. ஒருவேளை எமர்ஜென்சியாக இருந்தால் அது நம்ம சொல்லக்கூடாது. ஆக சந்திராஷ்டமத்தன்னைக்கு சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறது பெரியவங்களுடைய நியதி. அதுதான் கரெக்டும் கூட. சில பேர் நட்சத்திர ரீதியாக பார்ப்பா, ராசி ரீதியாக பார்ப்பா. ரெண்டுக்குமே பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது சந்திராஷ்டமத்தினுடைய விதி. நன்றி, நமஸ்காரங்கள்.